ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7.5, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷோராக வந்து 505 மார்க் இருந்தால் ஓசிக்கு சீட்டு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு டென்டேட்டிவான கட் ஆஃப் தான், ஓகேங்களா. எஸ்சிக்கு 505, பிசிக்கு 490, பிசிஎம்க்கு 495, எம்பிசிக்கு 450, எம்பிசிக்கு 500, எஸ்சிக்கு 450, எஸ்சிஏக்கு 460, எஸ்டிக்கு 460. சார் ஏன் சார் எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து அதிகமாக இருக்குது எஸ்சியை விட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எஸ்சிக்கு அதிகம், அதனால தான் உங்களுக்கு கட் ஆஃப் அங்கே ரைஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி எம்பிசி டிஎன்சி அது பிசி கம்பேர் பண்ணும்போது எம்பிசியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா வெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 500+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரீ நீட் கிளாஸை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு சிலவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் நாங்கள் ஆன்லைன்லேயும் கனெக்ட் பண்ணி தான் இருக்கோம், ஆஃப்லைன்லேயும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப்லைனில் வேணுனாலும், உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியிலேருந்து வரதுனாலும் நாங்கள் உங்களுக்கு ஃபுட் அண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இது முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த வித ஆதாயமும் கிடையாது. நீங்கள் சீட் எடுத்தால் போதும், இதுதான் எங்களோட நோக்கமே. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு 30லேருந்து 33 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 33 நாளை வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி எல்லாம் படிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த டீமோட்டிவேட் பண்ணுறவங்க பேச்சை மட்டும் கேட்காதீங்க. இது முடியாது, 35 நாள் 50 நாளே கொடுத்தா கூட முடியாது, அவன் 3 வருஷம் 4 வருஷம் ட்ராப் பண்ணுறான் அப்படி இப்படின்னு உங்களை யாராவது டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க. டீமோட்டிவேட் பண்ணால் அவனை ஊதி தள்ளிடுங்க, வேண்டாம். நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு காட்டுங்க. 40 நாளில் முடியும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போது அந்த 40 நாளில் நீங்கள் அச்சீவ் பண்ணால், அதாவது உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா கட் ஆஃப்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்தளவுக்கு எம்சிக்யூஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் பூஸ்ட் ஆகும், நம்புங்க. தயவு செஞ்சு இப்போ நான் ஏன் இந்த ஒரு ப்ராக்டிஸாக ஆரம்பிச்சிருக்கேன்னா, இதுக்கான முக்கிய நோக்கமே வந்து நீட் எக்ஸாமுக்கு 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம்னு எல்லாருமே வந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ராப்பிங்லாம் இருக்கக்கூடாதுன்றதால தான் நம்ம இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரேக்கிங் மெத்தடை நம்ம வந்து இப்போது உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட நோக்கம். தேங்க்யூ டு ஆல்.